இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 4வது ஞாயிறாக இருந்தாலும் இன்றைய ஞாயிறு ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவை திரு அவை கொண்டாடுகின்றது. இந்த திருவிழாவை பல பெயர்களில் அழைப்பதை நாம் பார்க்கலாம். ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த விழா அல்லது சுத்திகரிப்பு விழா, மேலும் இதனை சந்திப்பு விழா, அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் என்கவுண்டர், மற்றும் ஒளி விழா, ஃபீஸ்ட் ஆஃப் கேண்டில்மாஸ் என்றும் அழைக்கின்றார்கள். இந்த விழா குறிப்பாக 2 விழாக்களை உள்ளடக்கிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் அறிவோம். 4ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் எத்திரியா என்ற பெண்மணி எருசலேம் நகருக்கு திருப்பயணம் மேற்கொண்டாரா. அவர் அப்போது நடந்தவைகளை ஒரு டைரியில் எழுதி வைத்ததை 1887ஆம் ஆண்டு ஒருவர் கண்டுபிடித்திருக்கின்றார். அதில் ஆண்டவரின் திருக்காட்சி விழா இயேசுவின் பிறப்பு தின அடையாளமாகவும், அது முடிந்த 40ஆம் நாள் நீண்ட பவனியுடன் ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்ததை கொண்டாடியதையும் அவர் அப்போதே எழுதி வைத்ததை கண்டு இருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த விழாக்களானது தொடக்க காலத்திலிருந்தே கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். குழந்தைகளை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது எல்லா மதங்களிலும் இருப்பதை நாம் அறியலாம். இந்து மதத்தில் குழந்தை பிறந்த பிறகு நாமகரணம், சாமிதானம் போன்ற சடங்குகளை செய்து அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கோவில்களுக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இஸ்லாமியத்திலும் குழந்தை பிறந்த பிறகு அக்கீகா என்னும் சடங்கு நடைபெறும் என்று கூறப்படுகிறது. அதாவது பெயர் வைத்தல், அந்த குழந்தை தெய்வீக அருளை பெற மன்றாடுதல் போன்ற சடங்குகள் இஸ்லாமிலும் இருந்திருக்கின்றன. யூத மதத்திலும் முதல் ஆண்மகனை கோவிலில் காணிக்கையாக்குவது, அதாவது இறைவனுக்கு அர்ப்பணிப்பது, அந்த குழந்தையின் தாயை சுத்திகரிப்பு செய்வது போன்ற சடங்குகள் இருந்தன என்பதை நாம் பழைய ஏற்பாட்டு நூல்களை வாசிக்கின்ற பொழுது நாம் அறிந்திருக்கின்றோம். அதனை நிறைவேற்றவே ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள் யோசேப்பும் மரியாவும். அதாவது நல்ல யூதர்களாக, யூத சடங்குகளை கடைபிடிக்கின்ற யூதர்களாக அவர்கள் இருந்ததால் அந்த யூத சடங்குகளை நிறைவேற்றவே யோசேப்பும் மரியாவும் எருசலேம் தேவாலயத்திற்கு இயேசுவை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். பௌத்த மதத்திலும் கூட குழந்தை பிறந்தவுடன் பஞ்சசீலத்தை பின்பற்றுவதற்காக, அதாவது 5 ஒழுக்க விதிகளை பின்பற்ற வேண்டுமென்று, இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று அந்த சடங்குகளை கலந்து கொள்வார்களாம். மேலும் கோவிலுக்கு அழைத்து சென்று ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்று நூல்களில் கூறப்பட்டிருப்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுபோலவே நாமும் அந்த விழாவினை கொண்டாடுகின்றோம். நமது குழந்தைகளையும் கோவிலுக்கு கொண்டு வந்து கோவிலில் அர்ப்பணிக்கும் விதமாக பீடத்தின் முன் அல்லது நற்கருணை பேழை முன் நமது குழந்தையை கிடத்தி ஜெபித்துவிட்டு மீண்டும் எடுத்துச் செல்வதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே பார்க்கின்றோம், மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கினை நிறைவேற்ற குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேம் தேவாலயம் வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அதாவது முன்பு சொன்னது போல யோசேப்பும் மரியாவும் திருச்சட்டத்தை சரிவர கடைபிடித்து வாழ்ந்து வந்த தம்பதிகள். எனவே இறைவனின் விருப்பத்திற்கேற்ப அவர்கள் வாழ்ந்ததால் தங்கள் குழந்தையையும் அந்த இறைவனாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டவராய் வாழ வேண்டும் என்ற உணர்வோடு ஆலயத்தில் தலைச்சன் பிள்ளையான இயேசுவை கோவிலில் அர்ப்பணிக்க வருவதையும், மரியாளை சுத்திகரிப்பதற்காக அவர்கள் வருவதையும் நாம் பார்க்கின்றோம். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இவ்வாறு கூறுகின்றார்: புதிய இறைவனின் ஆலயமாம் இயேசு எருசலேம் தேவாலயத்திற்குள் வருகிறார் என்கிறார். 1997ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இறைவன் தன்னையே
தன் தந்தையின் பணிக்கு அர்ப்பணித்ததை நினைவில் கொண்டு இந்நாளை அனைத்துலக துறவியர்களின் அர்ப்பண நாளாக கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அன்றிலிருந்து இன்று வரையிலும் அனைத்து துறவிகளும், அதாவது துறவற குருக்கள், துறவற அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவரும் இந்த நாளில் தங்களுடைய அழைத்தலை, தங்களின் அர்ப்பணத்தை நினைவில் கொண்டு அதனை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த அர்ப்பண விழா என்பது துறவியர்களுக்கு மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, இறைவனால் அழைக்கப்பட்ட, அபிஷேகம் செய்யப்பட்ட அனைத்து மக்களாலும், அதாவது திருமுழுக்கின் மூலமாக நம்மையே இறைவனுக்கு அர்ப்பணித்த மக்களாகிய நாம் அனைவரும் இதனை புதுப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். எண்ணிக்கை நூலில் பார்க்கின்றோம், இஸ்ராயேல் மக்களில் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடையது என்று இறைவன் கூறுகின்றார். எனவே அவர்கள் அந்த குழந்தைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அந்த குழந்தைகளை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று மோசேயின் மூலமாக சட்டத்தை கொடுத்திருக்கின்றார். அவரவர் வசதிக்கேற்ப அவர்கள் தங்கள் குழந்தைகளை அர்ப்பணித்துவிட்டு காணிக்கையாக்கிவிட்டு மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் அர்த்தம். ஒரு குழந்தையை மீட்க 5 ஷெக்கேல் பணத்தை கொடுத்து அந்த குழந்தையை மீட்க வேண்டும். அல்லது அவர்கள் ஏழையாயிருந்தால் 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை பலியாக கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கூறுவதை நாம் பார்க்கலாம். அதனைத்தான் யோசேப்பும் அன்னை மரியாவும் நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் அறிவோம். 2வது, தூய்மைப்படுத்தும் சடங்கு. லேவியர் ஆகமத்திலே பார்க்கலாம். 12வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. குழந்தை பெற்றவள், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், தூய்மை அடையும் காலக்கெடுவிற்கு பின்னர் பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதனை ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்து அவளுக்கு கரை நீக்கம் செய்வார். ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க வேண்டும். அதற்கு வசதி இல்லாதவர் 2 காட்டுப்புறாக்களையோ 2 புறா குஞ்சுகளையோ, ஒன்றை எரிபலியாகவும் மற்றதை பாவம் போக்கும் பலியாகவும் படைத்து அவற்றால் குரு அவளுக்கு கரை நீக்கம் செய்வார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அப்போது அந்த குழந்தையை பெற்றவள் தூய்மை அடைவாள் என்று கூறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் இதனை பெரும்பாலும் கடைபிடிக்காமல் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் இதனை கடைபிடிப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். பங்குகளில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது குழந்தை பிறந்து 40 நாட்களுக்கு அவர்கள் கோவிலுக்கு கூட வரமாட்டார்கள், வெளியிலும் செல்ல மாட்டார்கள், வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். ஒரு குடும்பத்தை சந்தித்து நான் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் இதுதான்: ஃபாதர், குழந்தை பிறந்து 40 நாள் வெளியில் செல்லக்கூடாது, 40வது நாள் தான் நாங்கள் அந்த பெண்ணை குளிக்க வைத்து குழந்தையை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வருவோம் என்று சொன்னார்கள். ஆம், குழந்தை பிறந்து 40 நாட்களுக்கு மேல்தான் வெளியிலோ அல்லது ஆலயத்திற்கோ வருவார்கள். அப்படிப்பட்ட சடங்கினை அன்னை மரியாளும் நிறைவேற்றியதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். 3வது, த ஃபீஸ்ட் ஆஃப் என்கவுண்டர், அதாவது சந்திப்பு திருவிழா என்று கூறலாம். சில நாட்களுக்கு முன் நாம் பொங்கல் விழாக்களை கொண்டாடினோம். அதிலே ஒரு நாள் காணும் பொங்கல் என்ற விழாவை கொண்டாடினோம். அதன் அர்த்தம் என்ன? அன்றைய நாளில் நமது உறவுகளை கண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதுதான் அதன் நோக்கம். வெளியூரில் இருந்தால் கூட அன்றைய நாளில் தங்கள் ஊருக்கு சென்று தங்கள் சொந்த பந்தங்களை, உறவுகளை அனைவரையும் பார்த்து கண்டு மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகத்தில் இறைவன் தன் மக்களை சந்திக்க வருகின்றார் என்று பார்க்கிறோம். எருசலேம் தேவாலயம் வருகின்றார். அங்கே 2 வயதானவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தூய ஆவியினால் தூண்டப்பட்டவர்களாய் உந்தப்பட்டு மீட்பரை பார்ப்பதற்காகவே காத்திருந்தவர்கள். ஜெபத்திலும் தவத்திலும் அவர்கள் இருந்து இறைவன் மீட்பர் வருவதை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆண்டவரை அர்ப்பணிக்க மரியாளும் யோசேப்பும்
குழந்தை இயேசுவோடு அந்த ஆலயத்திற்குள் வந்தபொழுது இவர்கள் ஆவியால் உந்தப்பட்டவர்களாய் முன்னே சென்று அந்த குழந்தையை கையில் ஏந்தி இறைவாக்கு உரைக்கின்றார் சிமியோன் என்ற பெரியவர். இரண்டாவது, அங்கே இருந்த கைம்பெண்ணான அன்னா ஜெபத்திலும் தவத்திலும் தன் காலத்தை கழித்தவளாய் மக்களின் பிரதிநிதியாக அங்கே கடவுளை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இறைவன் சிமியோனையும் அன்னாவையும் சந்தித்ததன் மூலமாக எல்லா மக்களையும் அவர் சந்திப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இருவரும் இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அவர் கூறுகின்றார், இவர் யார் என்று மக்களுக்கு அறிவிப்பதை நாம் பார்க்கலாம். உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன, இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்று பெருமையாக இயேசுவை பற்றி அறிவிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, ஆக இறைமகன் இயேசுவை காணாமல் நான் சாக மாட்டேன் என்று தன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர்தான் சிமியோன் மற்றும் அன்னா. இவர்கள் இறைவனை காண காத்திருந்தது போல நாமும் அர்ப்பணத்தோடு காத்திருக்க வேண்டும். அந்த மீட்பரை நாமும் இவர்களைப் போல பிற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது. நான்காவதாக, ஒளியேற்றல் விழா அல்லது மெழுகுதிரி பவனி விழா என்று கூட அழைக்கலாம். இதனை நினைவு கூறுவதன் காரணம் என்னவென்றால், இன்றைய வாசகத்தில் வருகின்ற சிமியோனின் கூற்றுத்தான். இயேசுவை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி என்ற கூற்றிற்கேற்ப இறைவனே ஒளியாக இருக்கின்றார் என்பதன் அடையாளமாக திருப்பலிக்கு முன்னதாக இறைமக்கள் கூடி நிற்க மெழுகுதிரிகளை ஆசிர்வதித்து மெழுகுதிரிகளை பற்ற வைத்து கைகளில் ஏந்தியவர்களாய் நாம் ஆலயம் நோக்கி பவனியாக செல்லுகின்ற பழக்கம் பல பங்குகளில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு அடிப்படையாக இருப்பது சிமியோன் இறைவாக்கினுடைய செய்திதான். இன்றைய முதல் வாசகம் மலாக்கி இறைவாக்கினர் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் கூறுகின்றார், நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்குள் வருவார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகின்றார் என்று இயேசுவின் வருகைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முன்னறிவிப்பதைத்தான் மலாக்கி புத்தகம், மலாக்கி இறைவாக்கினர் நமக்கு கொடுக்கின்றார் என்று இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வருவதை முன்னறிவிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அப்போது மக்களும் இறைவனுக்கு உகந்த காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் என்று கூறுகின்றார். இந்த இரண்டாவது வாசகமானது மனிதர்கள் பாவத்திற்குள் விழுந்ததால் அவர்களுக்கு மீட்பு தேவைப்பட்டது. அவர்களின் பாவங்களை போக்கி மீட்கவே அவர் மனிதனாக பிறந்தார், தன்னையே முழுமையாக அர்ப்பணமாக்கினார், அவர்களுக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்பதையே எபிரேயர் ஆசிரியர் எழுதுகின்றார். ஆக அன்பிற்குரியவர்களே, இந்த இறைவனை அர்ப்பணிக்கும் விழா நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? முதலாவது, ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு கலந்து கொள்ள வரும்போது நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். திருமுழுக்கின் போது நம்மை காணிக்கையாக நம்முடைய பெற்றோர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று விவரம் தெரிந்து வாழுகின்ற நாம் நம்மையே அர்ப்பணமாக்கி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் காணிக்கையாக அர்ப்பணிக்க வேண்டும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, குருத்துவ துறவற வாழ்வின் மூலமாக தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் துறவற வாழ்வு, குருத்துவ வாழ்வு என்பது ஒரு கடினமான ஒரு பணியாக இருந்தாலும் இந்த பணிக்குள் தங்களை அர்ப்பணித்து கொண்ட அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வினை தங்கள் தலைவனாம் இயேசுவின் வழியை பின்பற்றி கடவுளுக்கு உகந்த வழியில் அவர்கள் செல்ல வேண்டும் எனவும் வாழ்நாள் முழுவதுமாக அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். தங்கள் சந்திக்கின்ற எல்லா விதமான தீமைகளையும் அவர்கள் உடைத்தெறிந்து
தூய வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது, இந்நாளில் நம் மத்தியில் வாழுகின்ற பெரியவர்களை, நமது பெற்றோர்களை மதிக்க வேண்டும். அவர்களின் அனுபவத்தை மதித்து அவர்கள் காட்டும் வழி நன்றாக இருக்கும்போது அவர்களின் அறிவுரையை ஏற்க வேண்டும் என்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் மிக தெளிவாக கூறுவதை நாம் பார்க்கலாம். ஆக அன்பிற்குரியவர்களே, சிமியோன், அன்னாள் இவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். இவர்கள் இறைவனை ஆசீர்வதித்து அவரை அறிமுகப்படுத்தி வைக்கின்றார்களே, அதுபோல நம் குடும்பங்களில் இருக்கின்ற பெரியவர்களை, ஆசிரியரை ஏற்றுக்கொள்வதோடு அவர்களின் அறிவுரையை ஏற்று நாம் வாழ வேண்டும் என்ற படிப்பினைகளை இந்த திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான விழாவில் நாமும் முழுமையாக பங்கெடுக்க நாமும் நம்மையே ஒவ்வொரு நாளும் காணிக்கையாக்குவோம். இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். இறைவன் கொடுக்கின்ற அறிவுரையை கேட்டு நாம் வாழ்வோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய அர்ப்பண வாழ்க்கையை உணர்ந்து நமது இலக்கை நோக்கி பயணிப்போம். தடைகளை கடந்து இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நாமும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ முடியும். எனவே தொடர்ந்து என்னுடைய சேனலை நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இனியும் தொடர்ந்து இதனை கேட்டு செவிசாய்த்து பயன்பெறவும், நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் உறவுகளும் நண்பர்களும் இதை பயன்படுத்தி இன்னும் இறைவனுக்குள் வர நற்செய்தியின் தூதுவர்களாக நீங்களும் மாற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது திருநாள் வாழ்த்துக்களையும் அர்ப்பணத்தில் நிலைத்து நிற்க உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் என்பதையும் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். எனக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். God bless you.